மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். மறுபடியும் அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சா? உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? என்னை போறது நேற்று தினத்துல தீர்க்கதரிசி கூட சொல்லியிருந்தாரு, பா நீதான் வார்த்தை எடுக்கணும், இந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு நல்ல வார்த்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. நேற்று படி ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டேன். காலையில எந்திரிச்சு வார்த்தை எடுக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்தது. ஆனா நீ பேசுற வார்த்தை தானா, நான் கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு காலையில எந்திரிக்கும் போதே அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருந்தது. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜபம் பண்ணிட்டு நான் எப்பவும் போல வண்டிக்கு போயிட்டேன். வண்டிக்கு போகும்போது மறுபடியும் இந்த காரியத்தை நினைப்பூட்டி ஒரு சிலரை குறிச்சு அப்படியே பேச வந்தாரு. அப்பா இப்படிலாம் இருக்கிறாங்க, இப்படிலாம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியத்தை மாத்திரம் அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டே வந்திருந்தாரு. வந்துட்டு வீட்டுல தியானிக்கும் போது கத்தர் வார்த்தை சொல்லிருந்தாரு. மார்க் 4ஆம் அதிகாரம் 40வது. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? காலையில தான் நான் உனக்கு வசனம் கொடுத்தேன், ஏன் உனக்கு விசுவாசம் தலைப்பிலேயே உனக்கு நம்பிக்கை இல்லாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே பேசுற மாதிரி ஒரு காரியமா இருந்தது. இல்லையா? இந்த காரியத்தை குறிச்சு மேலும் பார்க்கலாமே. லூக்கா 8ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒவ்வொருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். மறுபடியும் கத்தர் பேசி, அப்பா ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாத போயிடுச்சு, நான் தான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த காரியத்தை குறிச்சு கத்தர் பேசுறாரு. இந்த வார்த்தையோட சாராம்சம் என்னன்னு சொன்னா நம்பிக்கை. நானும் அண்ணனும் நிறைய மீட்டிங் போயிருக்கோம். இப்ப நம்பிக்கை விசுவாசமா இருக்கணும். ஐயா அந்த விசுவாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அந்த விசுவாசத்துக்கு நம்மளுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. விசுவாசமா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த விசுவாசத்தையே சொல்லுவாங்க. ஆனா அந்த விசுவாசம் அப்படின்னா என்னன்றதே சொல்ல மாட்டாங்க. ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க விசுவாசம் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை அப்படிங்கிற ஒண்ணுதான் விசுவாசமா இருக்கு. பாருங்க, சிலருக்கு பணத்தின் மேல நம்பிக்கையா இருக்கும், சிலருக்கு பதவியின் மேல நம்பிக்கையா இருக்கும், சிலருக்கு பொண்ணு மேல போதையா இருக்கும், சிலருக்கு பேர் மேல விசுவாசமா இருக்கும். என்கிட்ட பணம் இருந்தா இதை செஞ்சிருவேன், என்கிட்ட பணம் இருந்தா அதை செஞ்சிருவேன், என்கிட்ட பதவி இருந்தா அப்படி செஞ்சிருவேன், என்கிட்ட பதவி இருந்தா இப்படி செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு அநேகத்து மேல விசுவாசமா இருப்பார்களாம். ஆனா வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பணம் இல்ல காசு இல்லன்னு உங்களை யாரையும் கேட்கல, உங்களுக்கு விசுவாசம் இல்லாத போயிடுச்சு அப்படின்னு தான் கேட்கல. பாருங்க இயேசுவோட சீசர்கள் 12 பேர் இருந்தாங்க. அங்க படவுல போயிட்டு இருக்கும் போது காற்றும் கடலும் வந்து அந்த இடத்த சேதப்படுத்துற சூழ்நிலையா இருந்திருக்கிறான். அப்போ சூழ்நிலையா இருந்திருக்கும் போது அவர் எழுந்து இப்படி அது அவங்க சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. அந்த நேரத்துல கூட இயேசுவானவர் அவர்களோடுதான் இருந்தாரா. இயேசு கூட இருக்கும் பொழுதும் அந்த சீசருக்கு நம்பிக்கை இல்லையா. அது போலதான் அறிந்த வாழ்க்கையில இயேசு கூட இருந்தாலும் அந்த வார்த்தை வரும்போது சொன்னா இது இயேசு கொடுக்கிற வார்த்தை தானா, இது எதுவுமே கொடுக்கலாமா, இது ஜனங்களுக்கு புரியுமான்னு சொல்லிட்டு பயம் வந்தது. ஆனா இது கொடு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை கொடுத்தது நிமித்தம் வந்து கொடுத்தேன். பாருங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23 இருந்து 25 வரைக்கும்.
படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்திலே வந்து ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். பாருங்க, அவரை எழுப்பினார்களா? ஏன்னா இயேசு கூட தான் இருந்திருக்கிறாரு. ஆனாலும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இயேசு கூட தானே இருக்கிறாரு, எனக்கு இந்த காரியத்தை மாத்துவாரு, இயேசு என் கூட தானே இருக்கிறாரு, எனக்கு இந்த அற்புதம் செய்வாருன்னு சொல்லிட்டு இப்படி அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டான். பாருங்க, அவங்க படகு மோசம் அடையத்தக்கதாக. மோசம் அப்படின்னு சொல்லிட்டா அநேக காரியங்களை குறிச்சு எடுத்துக்கலாம். மோசம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில கடைசி விளிம்புன்னு எடுத்துக்கலாம், நம்ம ஜீவன் போற சூழ்நிலை எடுத்துக்கலாம். இப்படி மோசம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியாதத்தக்கதாக எவ்வளவோ காரியம் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் நம்மளோடு தான் இருக்கிறாரு, இயேசுவர் நம்மளோடு தான் இருக்கிறாரு. ஆனா அந்த சீசர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சான். வாசிமா அந்த மகள். அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிடுச்சு. பாருங்க, அப்படி சீசல் கூட இருக்கும் போதும் அவருக்கு நம்பிக்கை இல்லாதனால இயேசுவான எழுந்து, அப்பா இந்த பிரச்சனை நான் சொல்றேன் உங்களுக்கு சரியாயிடும், நான் சொல்றேன் உங்களுக்கு சரியாயிடும், நீ ஏன் நம்பிக்கை இல்லாத இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சீசர்கிட்ட சொல்றாராம். இவர் எழுந்து, அப்பா இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு, இந்த சம்பவம் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். அப்போ அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சான். தட்டி கூட பாருங்க, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும், பணம் இல்லையே, காசு இல்லையே, பேர் இல்லையே, என் வீட்டுல பொருள் இல்லையே, சாப்பாடு இல்லையேன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களும் பிரச்சனைகளும் இருக்கும். ஆனா இயேசுவன் நம்ம கூட தான் இருப்பாரு. அப்படி இருக்கும் போதும் பிரச்சனை வரும் தான். பாருங்க, இதே போல சம்பவம் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்திலையும் ஒரு சம்பவம் நடந்திருக்குதான். பாருங்க, மோசே ஜனங்களை வழிநடத்திட்டு வர்றாரு. இங்க சீசர்களுக்கு விசுவாசம் இல்ல, அங்க ஜனங்களுடைய விசுவாசத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோசே வந்து பார்வனத்துல போயிட்டு என் ஜனங்களை கர்த்தரை ஆராதிக்கணும் அனுப்புன்னு சொல்லி கேட்கிறாரு. பார்வன் ராஜா முதல்ல அனுப்பாம இருந்தாரு. அதுக்கப்புறம் 10 வாதைகளை அனுப்புனதுக்கு பிற்பாடு இதுக்கு மேல எங்களால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்வன் ராஜா வந்து இஸ்ரேல் ஜனங்களை வழி அனுப்பிச்சு விட்டுறாரு. வழி அமிச்சாலும் சரி, ஆனா அந்த பிரச்சனை வந்து நம்ம பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்குது. என்னதான் அதுல இருந்து நம்ம சோதனை இருந்து வந்துட்டுமே, எதுனாதான் வேதனை இருந்து வந்துட்டுமேன்னு சொல்லிட்டு நம்ம அதுல இருந்து வெளியே வந்தா கூட அந்த பிரச்சனையோட சாரம் அப்படின்னு சொன்னா நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருக்கலாம், நம்ம பின்னாடி வந்துகிட்டே தான் இருக்குதான். அப்போ ஜனங்கள்லாம் மோசை பார்த்து கேக்குறாங்க, மோசே நாங்க அங்க இருந்தாலும் நல்லா சாப்பிட்டுருப்போமே, அங்க இருந்தாலும் நிம்மதியா இருந்திருப்போமே, அங்க இருந்தா நிம்மதியா தூங்கிருப்போமே, ஆனா இப்போ இங்க கொண்டு வந்து என்னை இப்படி சாவடிக்க பாத்தறியா அப்படின்னு சொல்லிட்டு மோசை மேல கோவப்பட்டு ஜனங்கெல்லாம் புலம்புறாங்களாம். அப்படி ஜனங்க புலம்போது மோசை கத்திரத்துல, சாமி நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரனா இருக்கிற மோசை தீர்க்கதரிசி வந்து கத்தல கேக்குறாரு. அப்போ உன் கோலை எடுத்து இந்த ஜலத்து மேல போட்டா அப்படின்னு சொல்றாரு. அப்போ இடது புறமும் வலது புறமும் சமுத்திரம் பிளந்து அதன் வழியா ஜனங்கள் வழி நடத்தி போறாங்களாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 31. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். பாருங்க, இயேசு கூட இந்த சீசர்களுக்கு இயேசு மேல நம்பிக்கை இல்லாத போயிடுச்சு. ஆனா இந்த ஜனங்களை பாருங்க, கர்த்தர் இடத்திலும் விசுவாசமா இருந்தாங்க, கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியக்காரன் மேலும் விசுவாசமா இருந்தார்களாம். ஆனா நம்முடைய ஜனங்கள் தான் அற்புதமும் அதிசயம் செஞ்சாலும் தீர்க்கதரிசிய ஊழியக்காரனை எங்க போனாலும் பேசுறதும் எங்க போனாலும் திட்டுறதும் குறை கூறுகிறதுமா இருக்கிறாங்களாம் நம்முடைய ஜனங்கள். இப்படிப்பட்ட ஜனங்களும் இருக்கிறாங்கதான். ஆனா
அவர் சொன்னாரு கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கிறாரா மோசே. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட காரியம் பாருங்க. அப்படி இஸ்ரேல் ஜனங்க வழிநடத்திட்டு வந்தவங்கள கானான் தேசத்துக்குள்ள போவேன்னு சொன்ன அந்த கானான் தேசத்துக்குள்ள இந்த ஜனங்க போகாத போச்சா. அதான் சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்குள்ள யாராவது அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு பலிக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தமா இருக்கும். அதனால நீங்க கரங்களை தட்டி கொஞ்சம் உற்சாகமா இருந்தீங்கன்னா நீங்க யாரும் அப்படி இல்லைன்னு பாருங்க. இந்த ஜனங்களோட விசுவாசத்தை அப்போ கர்த்தர் இடத்திலும் விசுவாசமா இருந்தாங்க, மோசேயின் இடத்திலும் விசுவாசமா இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்துல அந்த ஜனங்களை அந்த வாதையில இருந்தும் அப்படிப்பட்ட காரியத்துல இருந்தும் கர்த்தர் காத்து வழிநடத்திட்டு வந்தாராம். பிறகு அந்த ஜனங்கள் சீர்கேட்டான காரியத்தை செஞ்சு தவறான காரியம் செஞ்சு அவங்க தப்பி போனார்களாம். அது அன்பு நிமித்தமா வந்ததாம். இது ஜனங்களுடைய விசுவாசத்தை குறிச்சிருக்கு. பாருங்க, ஒரு ஊழியக்காரனுடைய விசுவாசத்தை பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசி பாருங்க, நேபுகத்நேச்சர் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாரு. என்னதான் நீங்க ஆராதிக்கணும், என்னதான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் பிறப்பிக்கிறாரு. அப்போ அங்க தானியேல் தீர்க்கதரிசியாக நான் என் தேவனை மாத்திரம் தான் நான் ஆராதிப்பேன், என் தேவனை தவிர நான் யாரையும் ஆராதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமா சொல்றாராம். அதே போலதான் சொல்றது நிமித்தம் நீ சிங்கி கபில போட்டுருக்க, உன்னை சிங்கி கபில போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கி கபில போடுறாங்க. சிங்கி கபில போட்டாலும் தானியேல் கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தது நிமித்தம் அவர் அதுல இருந்து அவரை காத்தாராம். தானியேல் எழுதின 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. பாருங்களேன், அப்படி ஒரு ஊழியக்காரனா இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறவர்களுக்கு இப்படி ஒரு சோதனை வந்துதான். ஆனா அப்படிப்பட்ட சோதனையிலையும் சரி வேதனையிலும் சரி தேவன் மேல நம்பிக்கையா இருந்தது நிமித்தமே, விசுவாசமா இருந்தது நிமித்தமே அதுல இருந்தே அவர் காக்கப்பட்டாராம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களும் வரும்தான். எல்லா மனுஷனுக்கு தான் பிரச்சனை போராட்டம்ன்றதை விட ஊழியக்காரனா இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான். அவர்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், நிந்தைகள் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்ததுன்னா, இயேசு மேல விசுவாசமா இருக்கணும்னு சொன்னா அதுல அவர் காக்க அவர் நல்லவரா இருக்கிறார். அவர் நல்லவரா இருக்கிறாராம். பாருங்க, இது ஒரு தீர்க்கதரிசிக்கு வந்த சோதனையா இருக்குதான். பாருங்க, அப்படியே கிறிஸ்தவர்கள இல்லாத கிறிஸ்தவர்கள கொன்னு போட சொன்ன ஒரு நபர் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்படுகிறவர் முதல்ல கிறிஸ்தவர்கள் எல்லாம் கொன்னு போடணும், இவங்க எல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாராம். ஒரு நாள் ஒண்ணு வந்துதான். அந்த நாள்ல போயிட்டு இயேசு அப்போஸ்தலனாகிய பவுல் முன்னாடி வந்து முள்ளில் உதைக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் மயக்கம் போட்டு விழுந்து அவனுக்கு முன் பார்வை அடைந்து பிறகு அவன் இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டான். தெய்வத்தை இயேசுவை வணங்குற ஜனங்களை கொன்னு போட நினைச்ச ஒரு சவுலுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாகி இயேசு மேல நம்பிக்கை வச்சு இயேசுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ஊழியக்காரனாக ஒரு அப்போஸ்தலனாக அவர் வாழ்ந்து வந்தாரு. இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலயும் இருந்திருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்திலயும் அப்போஸ்தலனாகிய பவுலை பாருங்க. ஏன்னு சொன்னா அவர் தான் யூதர்களுக்கும் இஸ்ரவேல்ல இருந்து நம்ம புறஜாதிக்கு வந்தவர். இவர் தான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்ல அனுப்பப்பட்டவர். அதனால இவரை குறிச்சு கொஞ்சம் பாருங்க. இவரு அப்படியே கொன்னு குவிச்ச ஒருத்தரா இருந்தாரு. ஆனா இயேசுவை ஏத்துக்கிறது நிமித்தம் அவருக்காக இயேசுவாது 3 முறை இயேசுவாது ஒரு தடவை அப்படி அடிபட்டாரு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் 5 தடவை அந்த மாதிரி சவுக்கடிப்பட்டார். அப்போ எந்த அளவு அவருக்கு நம்பிக்கையா இருக்குன்னு பாத்துக்கோங்க, எவ்வளவு விசுவாசமா இருக்குன்னு பாருங்களேன். பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். வேத வாக்கியம்
வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். மதுரம். ரோமர் 4:3. அப்போஸ்தலன் 16:22. சீஷர்களுடைய மனதை சீசர்களுடைய மனதை இடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்க இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விலகி இயேசுக்கா வைராக்கியம் பாராட்டுகிறவராய் வாழ்ந்தாரு. இவரு அநேக இடத்துல சுவிசேஷமா சொல்லி போய் வரும்பொழுது அவருக்கு சீசர்கள் உண்டாயிருந்தார்கள். அந்த சீசர்களுக்கும் விசுவாசம் கொஞ்சம் குறைவா இருந்தது நிமித்தம் இவரு அவர்களுக்கு விசுவாசத்தை குறித்து பேசுகிறாரு. முதல்ல இவருக்கு இயேசு மேல விசுவாசம் வந்தது, பிறகு இவர் மூலமா இவர் சீசர்களுக்கு எல்லோருக்கும் விசுவாசம் வந்ததாம். பாருங்க அப்படியே 14:22 சீஷருடைய மனதை இடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பாருங்க இப்படிப்பட்ட காரியத்தின் வழியா வந்தாதான் இயேசுடைய ராஜ்யத்துல, அந்த பரலோக ராஜ்யத்துல நம்ம நுழைய முடியுமா? இப்போ அநேகர்களுக்கும் பணம் இருக்குது, பேர் இருக்குது, பொருள் இருக்குன்னு சொல்லிட்டு அநேகர் சொல்லி வரலாம். நம்மளுக்கு கஷ்டம் இருக்குது, பஞ்சம் இருக்குது, சாப்பாடு உணவில்லை, நாளைக்கு என்ன நல்லது தெரியலன்னு சொல்லிட்டு நம்மளும் இருக்கிறோம் தான். ஆனா அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல வருவார்களோ இல்லையோ, ஆனா நீயும் நானும் கட்டாயமா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறபடியா இருக்கிறோம். அதுலையா பாருங்களேன், வேதத்துல சொல்லப்படுகிற ஒரு நபர், விசுவாசத்தின் தகப்பன் சொல்லப்படுகிற ஆபிரகாமை பாருங்க. ஆபிரகாம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம்தான் கேட்டான், அவன் கண் நேரா பார்க்கல. அப்படி அது அவருடைய வார்த்தை கேட்டு போகும்போது ஆபிரகாமுக்கு அது அவருக்கு நீதியா எண்ணப்பட்டதாம். ரோமர் 4:3. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதா என்று சொல்லுகிறது. என்ன நீதியா எண்ணப்பட்டதா? ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் வந்து மலடியா இருந்தாலாம். அப்ப கர்த்தர் தூதனானவர் வந்து, அப்பா உனக்கு ஒரு பிள்ளை பறக்கும், அவனுக்கு ஈசா என்று பேருன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அப்போ அவனுடைய வயசை குறிச்சு பார்க்காத, அவருடைய இளமையை குறிச்சு பார்க்காம தேவன் மேல பற்றுதலாய் விசுவாசமா இருந்தான். அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டதான். வேணா வாசிக்கலாமே 17ஆம் வசனத்தை. 17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்த வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானார். இல்லாதவைகளை இருக்கிறவரையா அழைக்கிற தெய்வமா? இல்ல அப்படின்னு நம்மளுக்கு கண் நேரம் தெரியும். ஆனா இயேசு அங்க இருக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமா அங்க இருக்கும். பாருங்க, இயேசு கையிலேயாவில திராட்சை ரசம் குறைவுபட்டதான். அங்க இருக்கிற வேலையாட்களை பார்த்து இந்த கச்சத்துக்கு நீரை எடுத்து ஊத்துங்க அப்படின்னு சொன்னாராம். அவர் எப்படின்னா நீரை தான் எடுத்து ஊத்திருப்பாங்க. அங்க அந்த தண்ணி கூட கால் கழுவுற தண்ணியா. ராஜாக்களும் அங்க வந்த பெரியாட்களை பார்த்தா உபசரிக்க வந்த கால் கழுவுற தண்ணியா. அந்த தண்ணியை கச்சாடையில எடுத்து ஊத்து சொன்னாங்களாம். கச்சடியில ஊத்தின உடனே அங்க இருந்த வேலையாட்கள் எல்லாம் தெரியும், இது தண்ணி தான் நாங்க ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர்ல பாருங்களேன், இயேசு எத்தனை அதை குடு அப்படின்னு சொன்னாரு.
அந்த நேரத்துல அவர் என்ன ஜெபம் பண்ணியிருந்திருப்பாருன்னு தெரியாது, என்ன சொல்லியிருந்திருப்பாரு தெரியாது. தண்ணி ஊத்தி எடுத்துட்டு கூட அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. இங்க இருந்து போகும்போது அந்த முதல் வேலையாட்களுடைய பயமும் நடக்கும் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்னடா தண்ணி ஊத்தி இருக்கிறோம், தண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்தா நம்மள அடிப்பாங்களே, இது ராஜா வீட்டு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பயமும் நடக்கும் இல்லாத இவர் சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லி அந்த கச்சாடி எடுத்துன்னு போயிட்டு ஊத்துறாங்களாம். இதுக்கு முன்னாடி குடிச்ச திராட்சை ரசத்தை விட இது அப்படிப்பட்டதா இருந்ததா. பாருங்க, இது அப்படிப்பட்டதா இருந்ததா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தது. அது போலதான் இப்போ விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு சொல்றோம். அப்போ ஆபிரகாமுக்கு நீங்களும் நானும் யாரா இருக்கோம்? பிள்ளைகளா இருக்கிறோம். பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க மாம்சத்தின் படியா பிள்ளையா இருக்கிறோம், ஆவின் படியா பிள்ளையா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஆவின் படியோ மாம்சத்தின் படியோ நம்ம எல்லாருமே விசுவாசத்தினாலதான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறோம். பாருங்க, கலாத்தியர் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. பாருங்க, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க. இந்த வானத்தின் நட்சத்திரங்களை பாரு, பூமியின் மணலை பாரு, இப்படியாய் உன் சன்னதி பெருகும், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்பட்டுன்னு சொல்லிட்டு இப்படி அநேக வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தாலும் நாம நம்பணும் அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமா இருக்கும்னு சொன்னா அவருக்கு சொன்ன அந்த ஆசீர்வாதம் நமக்கும் அது உண்டா இருக்குமா? பாருங்க, அப்படியே 7ல இருந்து 11 வரைக்கும். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாகவே கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானா இருக்கிறதில்லை என்பதும் வெளியரங்கமா இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, ஆபிரகாம் அழைச்சு நீ இஸ்ரவேலா இருப்ப, நான் உனக்கு மாத்திரம் தான் தேவனா வெளிப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் பண்ணவரு. இப்படிப்பட்ட ஒரு சன்னதி புறஜாதின்னு சொல்ற நம்ம உருவாவன்னு சொல்லி அன்னைக்கே இயேசுவானவர் கண்டு ஆபிரகாமுக்கு மறைமுகமாய் சொல்லியிருந்தாராம், இப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் வரும், நான் விசுவாசத்தினால இந்த ஜனங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாகவே அவர் கண்டு ஆசீர்வதிச்சு வச்சிருந்தாராம். இப்படிதான் நம்மளுடைய எல்லாமே ஆபிரகாமுக்கு பிள்ளையானோ, அந்த ஆபிரகாமுக்கு பிள்ளையா இருக்கிற நம்ம எல்லாம் அந்த சொன்ன அந்த ஆசீர்வாதத்துக்கும் நமக்கு உடன் பங்காளியா இருக்கிறோம். பாருங்க, அப்படியே 26வது வசனத்தை பாருங்க.
நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றவர்கள். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரரா இருக்கிறீங்க. பாருங்க, ஆபிரகாமுக்கு சொன்னது, நான் உனக்கு மாத்திரம் தான் தேவனா வெளிப்படுவேன், உனக்கு மாத்திரம் தான் அப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னவரு அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது அப்படி இருந்தாரா. பிறகு நம்ம இயேசு மேல விசுவாசம் வைக்கும் பொழுது அவர்களுக்கு தேவனா வெளிப்பட்டவரு நம்மளுக்கு அப்பாவாவும் சகோதரனாவும் அப்படியே வெளிப்படுகிறாரா. அங்கேயும் விசுவாசம் இருந்ததுதான், அதனால நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு ஒண்ணு வந்தது. பாருங்க, இங்கேயும் நம்ம எல்லாரும் புறஜாதியா இருக்கிறோம், அவர்கள் எல்லாம் இடறது நிமித்தம் தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோமா. அப்போ அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் இடறி போனார்களா, விசுவாசம் இல்லாத அச்சு போனார்களா. உங்களுக்கும் எனக்கும் அந்த விசுவாசம் இருந்ததுனால, இயேசுவை பற்றும் விசுவாசம் இருந்ததுனால அவர்களுக்கு அவர்களை விட நம்ம மேல இருக்கிறோம். அவர்கள் கூட இயேசு இல்ல, ஆனா உன் குடும்பம் என் குடும்பம் இன்னைக்கு இயேசு இருக்கிறாரு. அவர்களுக்கு அவர் தேவனை வெளிப்பட்டாரு, ஆனா உனக்கும் எனக்கும் தான் அவர் அப்பாவா வெளிப்படுகிறாரா. அது போலதான் நம்மளுக்கு ஒரு ஆள் கூட இருந்தாலே நம்மளுக்கு பலன் வந்துடும். பாருங்க, ஆரம்பத்துல சொன்னேன், நான் பணம் இருந்தா எது வேணா செய்வேன், எனக்கு பொருள் இருந்தா எது வேணா செய்வேன்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறவர் அநேகரா இருக்கிறாங்க. அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் நான் உன் குடும்பம் என் குடும்பம் இருந்தா நம்மளுடைய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்னு யோசித்து பாருங்க. அப்போ ஒரு மனுஷன் நம்ம கூட பக்கபலமா இருக்குன்னு சொன்னா எதுக்குமே பிரயோஜனப்படாத பணம் நம்மளுக்கு ஒரு பக்கபலமா இருக்குன்னு சொன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கி வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள அந்த இயேசு உனக்கும் எனக்கும் அப்பாவா இருந்தா எப்படிப்பட்ட காரியம் நம்மளுக்குள்ள உண்டா இருக்குன்னு பாருங்களேன். அது போலதான் அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இந்த அப்பா அப்படின்றவரை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, கொலேசியர் 1:22 நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் சிரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களே ஆனால் அப்படியே ஆகும். எப்படி ஆகும்? இயேசு சொன்னபடியே அவர் நம்ம ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னா நம்மளுக்கு அப்படியே ஆகுமா? அவர் நம்மளுக்கு அப்பாவா இருப்பாரு, நம்ம பிள்ளையா இருப்போம். நம்மளுக்கு பணம் ஒரு பக்கம் இருக்குதோ, உணவு இருக்குதோ, உடை இருக்குதோ, ஆனா வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன் உனக்குள்ள என் கூட இருப்பாங்கன்னு சொன்னா அவருக்கும் வானத்துக்குள்ள சகல அதிகாரம் அவருக்கு இருக்குன்னு சொன்னா அந்த அதிகாரத்தை உனக்கும் எனக்கும் கொடுத்து அவர் அழகு பார்க்கிறவரா இருக்கிறார். பாருங்க, அப்பாவோட சொத்து பேரனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா இங்க அப்பா ஒண்ணு, ஆனா பிள்ளைகள் நிறைய இருக்கு. அப்போ அவங்களுடைய சொத்து முழுவதும் நம்மளுக்காக தான் இருக்குமா? பாருங்க, அப்பாவுடைய சொத்து தாத்தாவோட சொத்து பேரனுக்கு சொல்றோம். அப்போ இயேசுக்கு அப்பாவா இருக்கிற பிதாவுடைய வலது பரிசத்துல அவர் இருப்பாருன்னு சொன்னா, அப்போ அவருடைய இடம் எதுவோ அந்த இடத்துல நம்மளையும் கொண்டு போய் வச்சு அழகு பார்க்கிறவரா இருக்கிறாரா. இது மற்ற யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிடைக்குதோ இல்லையோ, இயேசுவை அப்பாவா ஏற்றுக்கொண்டு அவர் தகப்பனை ஏற்றுக்கொண்டு வாழுகிற உனக்கும் எனக்கும் அப்படிங்கிற ஒரு காரியமா இருக்கும். எப்படின்னு சொன்னா அவர் மேல வச்ச ஒரு நம்பிக்கையினாலையும் அவர் மேல இருந்த அந்த ஒரு விசுவாசத்தினாலையும் அப்படியே ஆகுமா. பாருங்க, அதே போல மறுபடியும் இயேசு ஒரு கருத்து சொன்னாரு. சீசர்கள்லாம் கூடி வந்திருக்கிறாங்க. கூடி வந்திருக்கிற பொழுது ஒரு மனிதன் சீசர்களை, என் மகன் இப்படிப்பட்ட ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு பிசாசுனால பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சீசர்கள் கேட்கறாங்க. அப்போ சீசர்கள் ஜெபம் பண்றாங்க. அவர்களால் அது முடியாத போயிட்டு இருக்கான். அப்படி போன உடனேயே இயேசுவானவர் வராரு.
வந்து அவர் வந்து அவரை சுகமாக்குறாராம். அப்போ சீசர்கள்லாம் கேக்குறாங்களா, இது எங்களால ஏன் முடியல, இதெல்லாம் எங்களால ஏன் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாராம். அதுக்கு இயேசு சொல்றாரு, உங்களுக்கு கழுத பாருங்க, அந்த அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்ததுன்னு சொன்னா இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து அப்புறம் போன்னு சொன்னா அது அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு. இந்த காரியத்துக்கு உதாரணமா நானும் எங்க அண்ணனும் பார்ப்போம். வெளி காரியத்துக்கு போகும்போது பார்ப்போம், ஒரு மலை ஒண்ணு இருந்தது. அந்த மலையை பார்த்து ஒரு நாள், சாமி இந்த மலையை இங்க இருந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். வந்துட்டு கொஞ்ச நாள் போகாம ஒரு மீட்டிங் விஷயமா வெளியே போயிருந்தோம். போகும்போது அந்த இடத்துல மலையை பாக்குறோம், அங்க அந்த மலையே இல்ல. பாருங்க, கடுகளவு விசுவாசம் தான். அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தா இப்படிப்பட்ட மலையை பார்த்து நீ பெயர்ந்து போன்னு சொன்னா அது நடக்கும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனை என்னை விட்டு அகன்று போட்டோம், இந்த வாழ்க்கை இந்த பிரச்சனை எனக்கு வராத இருக்கட்டும் அப்படின்னு கேட்போம்னு சொன்னா அது அப்படியே ஆகுமா? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். 17. அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். பாருங்க, கடுகளவு விசுவாசம் தானா? சமைக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த கடுகு அப்படின்னு சொல்றத பத்தி. உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா பாருங்க, மத்த நம்ம மஞ்சள் தூள் போட்டாலும் சரி, மத்த சாம்பாரோ மத்த எது வச்சாலும் சரி, மத்த எந்த காயம் போட்டாலும் சரி, நம்ம போட்டதோடைய தன்மை மாறிடும். பாருங்க, மிளகாத்தூள் போட்டா தண்ணியா கரைஞ்சிரும். மத்த சீரகமும் மத்த உபகரணங்களை போடும்போது பாத்தீங்கன்னா அதோட தன்மை மாறி கடினமா இருந்தா இலகுவாயிடுமா. பாருங்க, இந்த மிளகோட தன்மை மட்டும் கடுகு சிறுசா இருந்தாலும் வாயில வச்சு கடிக்கும் பொழுது காரமாவும் இருக்கும், அதோட தன்மை மாறாத உறுதியாயும் இருக்குமா. பாருங்க, மத்த எதுலயுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல்னா அந்த கடுகுல எதுல நம்ம போடுறோமோ அந்த உறுதித்தன்மை மாறாத அப்படியே இருக்குமா. அப்போ நம்முடைய விசுவாசம் அப்படியே இருக்குமா. அது சின்னதா இருக்குதோ பெருசா இருக்குதோ, ஆனா அந்த விசுவாசம் உறுதியா இருக்கணுமா. எதுல செஞ்சாலும் அது நிலைச்சிருக்கோம்னு சொன்னா அது அப்படியே இருக்குமா. அது போலதான் சொல்றாரு கடைசியா ஒரே ஒரு வசனத்தோட மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பாருங்க, இவ்வளவு நேரம் ராஜாவை பார்த்தோம், தீர்க்கதரிசியை பார்த்தோம், ஜனங்களை பார்த்தோம், இயேசு கூட இந்த சீசர்களை பார்த்தோம். யூதர்கள்ல இருந்து புறஜாதிக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரனை குறிச்சு பார்த்தோம். என்ன குறிச்சு பார்த்தோம், உங்களை குறிச்சும் பார்த்தோம். பாருங்க, கடைசியா இயேசு சொல்றாரு, உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னு சொன்னா அது என்ன காரியம் வேணா ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அது நீங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோட இருந்தனா அது ஆகும்னு சொல்றாரு. மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பாருங்க, நம்புறவனுக்கு எல்லாம் ஆகுமா, நம்புறவனுக்கு எல்லாமே கூடுமா. அப்போ இங்க வந்த ஜனங்களே எல்லாருக்கும் சரி, நம்ம வாழ்க்கையிலும் சரி, அநேக பிரச்சனைகள் இருக்கும், அநேக போராட்டம் இருக்கும். என் கணவன் குடிச்சிட்டு வர்றாரு, அப்ப என் பிள்ளை அடங்காம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்கள் இருக்கும். ஆனா நீங்க விசுவாசமா தேவத்துல கேட்டீங்கன்னு சொன்னா அது அப்படியே ஆகுமா, அது அப்படியே ஆகுமா. அவர் அப்படியே